வணக்கம். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மூன்றாம் நபர்களுடைய திசை வார்த்தைகளால அதிக மனக்கவலைகளும் வேதனைகளும் ஏற்பட்டிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு என்பது வீரியஸ்தானம் மற்றும் அண்டை வீட்டார்களை குறிக்கும். இந்த இடத்துல தீய கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கும்போது உங்க குடும்ப பிரச்சனையிலேயோ அல்லது தனிப்பட்ட வாழ்விலேயோ சம்பந்தமில்லாத ஒரு மூன்றாவது மனிதர் நுழைந்து தன் விச நாக்கால் வார்த்தைகளை கொட்டியிருந்திருப்பாரே. அவர்கள் பேசும் வதந்திகளும் அசிங்கமான பேச்சுக்களும் உங்க காதுகளுக்கு வரும்போது உங்களால அதை தாங்கிக் கொள்ள முடிந்திருக்காது. நமக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் நம்மை பற்றி இப்படி பேசுகிறார்கள் என்று உங்க மனம் கொதித்திருந்திருக்கலாம். அந்த விச வார்த்தைகள் சமூகத்துல உங்களுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில அமைந்து இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அதாவது உங்க அண்டை வீட்டார்கள் இந்த இடத்துல தீய கிரகங்கள் ஆதிக்கம் இருக்கும்போது தான் உங்க குடும்ப பிரச்சனையிலையும் பல தனிப்பட்ட வாழ்விலையும் சம்மந்தம் இல்லாம ஒரு மூன்றாம் நபர் தனி மனிதர்கள் நுழைஞ்சி அவங்களுடைய விச நாக்காளியமோ வார்த்தைகளை கொட்டியிருந்திருப்பாங்க. அவங்க பேசுற வதந்திகளும் அசிங்கமான பேச்சுமே உங்க காதுகளுக்கு வரும்போது உங்களால அதை தாங்கிக் கொள்ள முடிந்திருக்காது. ஏன்னா உங்களுடைய மனமே அதை கொதித்திருந்திருக்கும். அந்த விச வார்த்தைகள் சமூகத்தில் உங்களுடைய நட்பெயரின் களங்கம் விளைவிக்கும் வகையில் அமைந்திருந்திருக்கும். குடும்ப ஒற்றுமையை குலைத்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானமும் நான்காம் வீடான சுகஸ்தானமும் பலவீனமடையும் போது எவ்வளவு சந்தோஷமான இருந்த குடும்பமா இருந்தாலும் அங்கே பிரிவினைகளும் சண்டைகளும் தலை தூக்கும். ஒரு சிறிய தவறான புரிதல் அல்லது ஈகோ காரணமா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அற்று போயிருந்திருக்கும். ஒரு கூட்டுக்குள்ளேயே வாழ்ந்த நாம் இன்று தனித்தனி தீவுகளா மாறிவிட்டோமே என்ற வேதனை உங்களை வாட்டியிருந்திருக்கும். குடும்ப ஒற்றுமையை குலைப்பதற்காகவே சிலர் வெளியில இருந்து சதியும் செய்திருந்திருப்பாங்க. அதற்கு உங்க குடும்பத்தாரை பழியாகி உங்களை தூற்றி பேசும்போது உங்க மனம் ஒடிந்து போயிருந்திருக்கும். அதாவது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பமா இருந்தாலுமே அங்க ஒரு பிரிவினைகள் சண்டைகளும் தலை தூக்கி இருந்திருக்கும். ஒரு சிறிய தவறான புரிதல் அல்லது ஈகோ காரணமாவே குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அற்றே போயிருந்திருக்கும். ஒரு கூட்டுக்குள்ளே வாழ்ந்த நாம் இன்று தனித்தனி தீவுகளாக மாறிவிட்டோமே என்ற வேதனை உங்களுக்குள்ள வாட்டி வதைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதுக்கு உங்க குடும்பத்தாரை பழியாகி உங்களை தூற்றி பேசும் உங்க மனம் உடைந்தே போயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. கடன் சுமையால வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்கு 6ஆம் இடம் என்பது கடன், நோய் எதிரிஸ்தானமாக அமையும். செவ்வாய் பகவான் பலமிழந்து 6ஆம் அதிபதி வலுவடையும் போது மனிதனை நிலைகுலைய வைக்கும் கடன் சுமை வந்து சேரும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டவே உங்க வாழ்நாள் உழைப்பு வீணாகி கொண்டிருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டிருந்திருக்கும். கடன் கொடுத்தவங்களுடைய நெருக்குதல்களும் அவங்களுடைய அநாகரிகமான பேச்சுக்களுமே உங்களுடைய சுய கௌரவத்தை காற்றிலே பறக்க விட்டிருந்திருக்கும். விடிந்தால் யாருக்கு பதில் சொல்வது என்ற பயத்திலேயே பல இரவுகள் விடிந்திருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த கடன் சுமை உங்களை நிம்மதியான ஒரு வேளை உணவு கூட உண்ண விடாமலையும் தடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களோட மனிதனை நிலைக்குள்ளேயே வைக்க கடன் சுமை உங்களுக்கு சேர்ந்திருந்திருக்கும். நீங்க வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டவே உங்க வாழ்நாள் உழைப்பும் வீணாக்கி கொண்டிருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். கடன் கொடுத்தவங்களுடைய நெருக்கல்களும் அவங்களுடைய அநாகரிகமான பேச்சுமே உங்க சுய கௌரவத்தை காற்றுல பறக்க விட்டிருந்திருக்கும். இந்த கடன் சுமை உங்களை நிம்மதியா ஒரு வேளை உணவு கூட பண்ண விடாமலே தவித்திருந்திருக்கும். இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. நீண்ட நாட்களா உங்களை வாட்டி வதைத்து வந்த நாள்பட்ட நோய்கள், எலும்பு மற்றும் இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் மற்றும் மன உளைச்சலால் ஏற்பட்ட உடல் அசதிகள் அனைத்துமே இனிமே படிப்படியாக குறைய போகுது. சரியான மருத்துவமும் சரியான உணவு முறையும் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்க உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் கூடிக்கொள்ள போகுது. மருத்துவ செலவுகள் கணிசமாக குறைந்து அந்த பணம் மிச்சமாகும். காலையில் எழும்போது ஒரு புதிய புத்துணர்ச்சியும் நாள் முழுவதும் ஓடி ஆடி வேலை செய்வதற்கான
உடல் தகுதியையும் நீங்க முழுமையா பெறுவீங்க. அதாவது உங்களை மாட்டி வதைத்து கொண்டிருந்த நாள்பட்ட நோய்களும், எலும்பு மற்றும் இரத்த ஓட்டம் சம்பந்தமான உபாதைகள் மற்றும் மன உளைச்சல் ஏற்பட்ட உடல் அசைகள் அனைத்துமே இனி படிப்படியா குறையப் போகின்றது உங்களுக்கு. சரியான மருத்துவமும், சரியான உணவு முறையும் உங்களுக்கு கை கொடுக்கப் போகின்றது. சுறுசுறுப்பும் குறிக்கொள்ள போது உங்க வாழ்க்கையில. மருத்துவ செலவுகள் எல்லாமே கணிசமா குறைந்து, அந்த பணம் மிச்சமாகும். காலையில எழும்போது ஒரு புதிய புத்துணர்ச்சியும், நாள் முழுவதும் ஓடி ஆடி வேலை செய்வதற்கான உடல் தகுதியும் நீங்க முழுமையா பெறப் போறீங்க. நண்பர்கள் உதவியாவே உங்களுக்கு அமையப் போறாங்க. கூடவே இருந்து குளிப்பறிக்கும் நண்பர்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போன உங்களுக்கு இனி உண்மையான நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கப் போகிறது. நீங்க ஆபத்து அல்லது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்க கேட்காமலேயே ஓடி வந்து உதவும் உத்தமமான நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க. தொழில் நிமித்தமாகவோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ தேவையான நிதியுதவி மற்றும் ஆலோசனைகளை வழங்கி உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல நண்பர்கள் பெரும் பக்கபலமாய் இருப்பாங்க. தோள் கொடுக்க ஒரு தோழன் உண்டு என்ற தைரியம் உங்களுக்கு பிறக்கப் போகின்றது. அதாவது இனி கூடவே இருந்து குளிப்பறிக்க நண்பர்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போன உங்களுக்கு இனி உண்மையான நல்ல நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க ஆபத்து அல்லது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்க கேட்காமலேயே ஓடி ஓடி வந்து உதவும் உத்தமமான நண்பர்கள் உங்களுக்கு அமைய போறாங்க. தொழில நிமித்தமாகவோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ தேவையான நிதியுதவி மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கி உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நண்பர்கள் பெரும் பக்கபலமா உங்களுக்கு இருக்க போறாங்க. மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்க போகுது. விருச்சிகம் ராசிக்காரங்க பொதுவாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனமுடைந்து போய்விடுவீங்க. ஆனா கிரகங்களின் சாதகமான அமைப்பால இனி உங்க மன வலிமை அசாத்தியமான அளவிற்கு உயரப்போகிறது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பதற்றப்படாம நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கும் முதிர்ச்சி உங்களுக்கு வரப்போகின்றது. தோல்விகளை கண்டு தோய்ந்து போகாம அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து ஓடும் அசாத்தியமான மன உறுதி உங்களுக்குள்ள பிறக்க போகுது. உங்க மனசை இனி யாராலும் எவ்வளவு எளிதிலும் காயப்படுத்தவோ அல்லது அசைக்கவோ முடியாது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க பொதுவாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனமடைந்து போய்விடுவீங்க. ஆனா கிரகங்களின் சாதகமான அமைப்பால இனி உங்க மன வலிமையும் அசாத்தியமான அளவுக்கு உயரப் போகிறது. நீங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் பதற்றப்படாம நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிற முதிர்ச்சி உங்களுக்கு வரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்க தோல்வியை கண்டு தோய்ந்து போகாம அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து ஓடுற அசாத்தியமான மன உறுதி உங்களுக்குள்ள பிறக்கப் போகுது. உங்க மனசை இனி யாராலும் எவ்வளவு எளிதிலும் காயப்படுத்தவோ அல்லது அசைக்கவோ முடியாது. இனி வரப்போகும் நாட்கள்ல இவை அனைத்தும் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எலும்பு மற்றும் இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் மற்றும் மன உளைச்சலால் ஏற்பட்ட உடல் அசதிகள் அனைத்துமே இனிமே படிப்படியா குறைய போகுது. சரியான மருத்துவமும் சரியான உணவு முறையும் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்க உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் கூடிக்கொள்ள போகுது. மருத்துவ செலவுகள் கணிசமாக குறைந்து அந்த பணம் மிச்சமாகும். காலையில எழும்போது ஒரு புதிய புத்துணர்ச்சியும், நாள் முழுவதும் ஓடி ஆடி வேலை செய்வதற்கான உடல் தகுதியையும் நீங்க முழுமையா பெறுவீங்க. அதாவது உங்களை மாட்டி வதைத்து கொண்டிருந்த நாள்பட்ட நோய்களும், எலும்பு மற்றும் இரத்த ஓட்டம் சம்பந்தமான உபாதைகள் மற்றும் மன உளைச்சல் ஏற்பட்ட உடல் அசைகள் அனைத்துமே இனி படிப்படியா குறையப் போகின்றது உங்களுக்கு. சரியான மருத்துவமும் சரியான உணவு முறையும் உங்களுக்கு கை கொடுக்கப் போகின்றது. சுறுசுறுப்பும் குறிக்கொள்ள போது உங்க வாழ்க்கையில. மருத்துவ செலவுகள் எல்லாமே கணிசமா குறைந்து அந்த பணம் மிச்சமாகும். காலையில எழும்போது ஒரு புதிய புத்துணர்ச்சியும், நாள் முழுவதும் ஓடி ஆடி வேலை செய்வதற்கான உடல் தகுதியும் நீங்க முழுமையா பெற போறீங்க. நண்பர்கள் உதவியாவே உங்களுக்கு அமைய போறாங்க. கூடவே இருந்து குளிப்பறிக்கும் நண்பர்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போன உங்களுக்கு இனி உண்மையான நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கப் போகிறது. நீங்க ஆபத்து அல்லது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்க கேட்காமலேயே ஓடி வந்து உதவும் உத்தமமான நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க. தொழில் நிமித்தமாகவோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ தேவையான நிதியுதவி மற்றும் ஆலோசனைகளை வழங்கி உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல நண்பர்கள்
பெரும் பக்கபலமாய் இருப்பாங்க. தோள் கொடுக்க ஒரு தோழன் உண்டு என்ற தைரியம் உங்களுக்கு பிறக்கப் போகின்றது. அதாவது இனி கூடவே இருந்து குழிப்பறிக்க நண்பர்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போன உங்களுக்கு இனி உண்மையான நல்ல நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க ஆபத்து அல்லது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்க கேட்காமலேயே ஓடி ஓடி உதவும் உத்தமமான நண்பர்கள் உங்களுக்கு அமைய போறாங்க. தொழில நிமித்தமாகவோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ தேவையான நிதியுதவி மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கி உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய நண்பர்கள் பெரும் பக்கபலமா உங்களுக்கு இருக்க போறாங்க. மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்க போகுது. விருச்சிகம் ராசிக்காரங்க பொதுவாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனமுடைந்து போய்விடுவீங்க. ஆனா கிரகங்களின் சாதகமான அமைப்பால இனி உங்க மன வலிமை அசாத்தியமான அளவிற்கு உயரப்போகிறது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பதற்றப்படாம நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கும் முதிர்ச்சி உங்களுக்கு வரப்போகின்றது. தோல்விகளை கண்டு தோய்ந்து போகாம அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து ஓடும் அசாத்தியமான மன உறுதி உங்களுக்குள்ள பிறக்கப் போகுது. உங்க மனசை இனி யாராலும் எவ்வளவு எளிதிலும் காயப்படுத்தவோ அல்லது அசைக்கவோ முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில அதாவது நீங்க பொதுவாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனமுடைந்து போய்விடுவீங்க. ஆனா கிரகங்களின் சாதகமா அமைப்பால இனி உங்க மன வலிமையும் அசாத்தியமான அளவுக்கு உயரப் போகிறது. நீங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் பதற்றப்படாம நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க